ஹாய் ஆல், பருப்பு போலி எப்படி செய்கிறது பார்க்கலாங்களா? ஒரு கிளாஸ் அளவுக்கு மைதா எடுத்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா பெசட்டு எடுத்துக்கலாங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக தாங்க இருக்கட்டும். ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பெசட்டு வச்சு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது பூரணம் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. பூர்ணம் செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு, துவரப்பருப்பு எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஒரு கிளாஸ் ஃபுல்லாக துவரப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு பவுலில் தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி நல்லா கொச்சி வந்ததுக்கப்புறமா நம்ம பருப்பை அது கூட ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா அது கூட ஏலக்காய் அண்ட் வெல்லம் சேர்த்து நல்லா பாகு பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காய் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ பாகு பண்ணி வச்ச பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அண்ட் இப்போ போலி தட்ட ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு ஆயில் பேப்பரில் மைதா மாவு ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே பூர்ணம் வச்சு நல்லா கவர் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா மெதுவாக தட்டிக்கலாங்க. அது மேலே ஒரு கவரை வச்சு நல்லா நீங்கள் தட்டும் போது நல்லா மெலிசாக தட்ட வருங்க. அண்ட் இப்போ தட்டி வச்ச போலியை தவா மேலே சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பர் அண்ட் சாஃப்டான போலி ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.